எந்த மந்திரங்களை எடுத்தாலும் ஏன் 108 முறை சொல்ல அல்லது எழுதணும் சொல்லுறாங்க? தேங்காய் உடைக்கிறதுல கூட 108 தேங்காய் உடைக்கும் அப்படின்னு சொல்லுறாங்களே, அது ஏன்? கோவிலுக்கு போனால் கூட 108 முறை சுத்தி வரணும் சொல்லுகிறார்கள். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் பொதுநலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. எண் கணிதத்தில் 108 என்ற எண்ணை கூட்டினால் 9 வரும். இந்த நம்பர் மிகவும் அதிர்ஷ்டமான, மிக சக்தி வாய்ந்த எண்ணாக கருதப்படுகிறது. 1 என்பது உச்சநிலையை குறிக்கிறது. நடுவில் வரும் 0 வெறுமை அல்லது ஒன்றுமில்லாததை குறிக்கிறது. கடைசியில் வரும் 8 நேர்மையை குறிக்கிறது. இவை அனைத்தின் கூட்டுத்தொகை 9 ஆகும். ஒரு மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பதால் தனி மனிதனை வெறுமை மற்றும் நேர்மையின் தாளத்துடன் சீரமைக்கும் என்று நம்பப்படுகிறது. இவை நம் ஆற்றல் கோடுகள் ஒன்றிணைந்து இதய சக்கரத்தை வலிமையானதாக உருவாக்குகின்றன என்று கூறப்படுகிறது. மனதையும் நமது உடலையும் அமைதிப்படுத்தும். நீங்கள் ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது நினைவாற்றல் மேம்படுகிறது. இதனால் மனதில் உள்ள குழப்பங்கள் விலகி அமைதி ஏற்படுகின்றது. மேலும் அறிவியல் ரீதியாகவும் பார்த்தால் சூரியனின் விட்டம் பூமியின் விட்டத்தை விட 108 முதல் 109 மடங்கு அதிகம் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்.